இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ராக், ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு லைனிங் வந்து இப்படி இருக்குது. அந்த அந்த ஃப்ராக்கோட அளவு வந்து நான் வந்து இப்படி டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்த ஹைட் வந்து 42 கொடுத்துருக்காங்க. பாடி அளவு, ஸ்கர்ட் அளவு, கீழே ஃப்ரில் கேட்டிருக்காங்க. பாடி அளவு வந்து ஹைட்டு மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹைட்டு வந்து 12.5, அது கூட தையலுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 21, அது கூட தையலுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரில்லுக்கு வந்து 8.5 இன்ச்சு ஃப்ரில் வச்சுருக்கேன், 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவில் நம்ம இப்போ கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த கவுனோட மேல் பார்ட் வெட்ட போகிறோம். நான் வந்து துணியை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு அந்த பக்கமும், க்ளோஸ்டு சைடு நம்மளை பார்த்து இருக்கணும். பாடியோட ஹைட்டு வந்து 12.5 இன்ச் வச்சுருக்கேன். நான் மேலே கீழே தையலுக்கு சேர்த்து இப்போ 13.5 இன்ச் வச்சுக்கிறேன். இதை கோடு போட்டுக்கலாம். கீழே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்கு வந்து 2.5 வைக்கிறேன் நான். ஷோல்டர் அளவு 5.5. ஆம் ஹோல் டெப்த்தும் 5.5. இப்போ வந்து பாடி சுற்றளவு, அந்த பொண்ணுக்கு வந்து பாடி வந்து 32 இருக்குது. 4ஆல் டிவைட் பண்ணி நான் 8 வைக்கிறேன். உள் துணிக்கு ஒரு 1.5, இவ்வளோ கவுனுக்கு வந்து 1.5ன்றது கூட தான், நான் 1.25 தான் வைக்கிறேன். இப்போ இடுப்பு வந்து 13 இருந்துச்சு, அதில் பாதி 6.5. அப்புறம் ஒரு டாட்டுக்கு ஒரு 1, உள் துணிக்கு ஒரு 1.25. இங்கே 5.5, அதனால் இங்கேயும் 5.5. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து பாக்கழுத்து கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு 4 வைக்கிறேன். பேக்குக்கு 4.5 வைக்கிறேன். ஒல்லியான குழந்த, அதனால் இறங்கிருமோ அப்படின்றதுனால நான் 4ம் 4.5 தான் வச்சுருக்கேன். இங்கே 2.5 வச்சா நம்ம வந்து பாக்கழுத்துக்கு இங்கே 2.25 வைக்கணும். அப்போ தான் அது வந்து விரியாமல் இருக்கும். அவங்க வந்து ஒரு பிக் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து ஷோல்டரோட அளவு வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. இதிலேருந்து அப்படியே கை ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஒருவேளை அது இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ நார்மலாக வச்சு அதிலேருந்து கை வச்சுருங்க போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் எப்போதும் வெட்டுற மாதிரி அந்த மேல் பாட்டை வந்து இப்போ நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கேருந்து வந்து 1.25 அளவு எடுத்துக்கலாம். நம்ம இதில் பாதி எடுத்துகிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் மேல் பாட்டு. நான் வெட்டிட்டு காட்டுறேன். 1 இன்ச்சு கோடு போட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே கிராஸாக எடுத்துக்கணும். அவ்வளோதான்.
கீழே எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். மேலே வந்து பஃப்பு, கீழேயும் அந்த எலாஸ்டிக்கில் அப்படி சுருங்கிரும். அதனால் நான் ஹைட்டு வந்து ஒரு 12.5 வைக்கிறேன். அதுக்கப்புறம் பஃப்புக்கு வந்து ஒரு 5. அதுக்கப்புறம் இங்கே 12.5 அளந்துக்கலாம். அளந்துட்டு ஒரு 3 இன்ச்சு ஆம் ஹோல் டெப்த்து கொடுத்துக்கலாம். இதிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான் கை. இதை வந்து நம்ம வெட்டி எடுத்து வச்சுட்டு தைக்கும்போது பார்க்கலாம். ஸ்கர்ட் பாட்டுக்கு நான் 3 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். அதுலேருந்து நம்ம ஹைட்டு வந்து 21 + 1 அப்போ 22. இங்கே கோட் போட்டு இதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். மீதி இந்த கிளாத்தை நம்ம வந்து 8.5 வந்து ஃப்ரில்லுக்கு எடுத்திருக்கோம். +1 9.5. இங்கேருந்து 9.5 அளவுக்கு நமக்கு 2 பீஸ் கிடச்சா கூட போதும். அவ்வளோதான். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பீஸு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பீஸு. இது வந்து கீழே இருக்கிற ஃப்ரில்லுக்கு. இது வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டுக்கு தையலோடு சேர்த்து 22 எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். தைக்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். யாருக்காவது புரிஞ்சிருக்கா இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா கூட எனக்கு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ராக் தைக்க போகிறேன். நான் இந்த மாதிரி சிந்தட்டிக் கிளாத்தில் தைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.